ஹலோ folks, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸான பிஇ ரேஷியோவையும் இபிஎஸ்ஸையும் பார்ப்போம். இந்த வீடியோ முடியும் போது ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ண இந்த ரெண்டு விஷயமும் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கண்டென்ட். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஒரு வீடு கட்டும்போது அடித்தளம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதனுடைய அடிப்படை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய முதலீடும் பாதுகாப்பாக இருக்கும். ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் நிறைய ரேஷியோஸ் இருக்குது. அதில் இபிஎஸ்ஸையும் பிஇ ரேஷியோவையும் இன்றைக்கி பார்ப்போம். இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டோட்டல் ஏர்னிங்ஸ் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஒரு பங்கு எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்றது தான் இபிஎஸ். உதாரணத்தை வச்சு பார்ப்போம். நான் ஏபிசின்ற ஒரு கம்பெனி தொடங்க விருப்பப்படுறேன். அதுக்கு 50,000 தேவைப்படுது. என்கிட்ட 10,000 இருக்குது. மீதம் 40,000 என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன். ஒவ்வொருவரும் 10,000 தராங்க. கம்பெனி தொடங்கியாச்சு. 25,000 வருமானம் வருது. டேக்ஸ் செலவுகள்லாம் போக 20,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. என்னோட சேர்த்தி மொத்தம் 5 ஷேர். 20,000 5 பேருக்கு பிரித்தா 4,000. ஒரு ஷேர் 4,000 சம்பாதிச்சிருக்கு. வருமானம் என்னமோ 20,000, ஆனால் ஒரு ஷேர் சம்பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000. இதுதான் இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர். கம்பெனிஸ் குவார்ட்டர்லி ஒன்ஸ் டேக்ஸ் போக இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் மொத்த ஷேர்ஸையும் டிவைட் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ்லையுமே கிடச்சிரும். ஸோ நாம் ஒரு ஷேரை வாங்குறோம்னா நமக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு கொடுப்பாங்க, நம்மளோட முதலீடு எவ்வளோ சீக்கிரம் ரெட்டிப்பாகும்னு இபிஎஸ் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பெனி வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இபிஎஸ் நெகட்டிவ்ல போச்சுன்னா கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். சிம்பிளாக இவ்வளோ தாங்க இபிஎஸ். இப்போ பிஇ ரேஷியோவை பார்ப்போம். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இதுக்கான ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் பை இபிஎஸ். ஆல்ரெடி இபிஎஸ்னா என்னென்னு பார்த்தோம். இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இபிஎஸ்க்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்டாக, ஃபேர் வேல்யூவா, அண்டர் வேல்யூடா, இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிஇ ரேஷியோ. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து இந்த ஷேரை வாங்கினா ஒர்த்தா, நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோவை வச்சு கம்பேர் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்குறது ஒரு கரெக்டானவே. ஆனால் செக்டார்ஸை பொறுத்து பிஇ ரேஷியோ மாறுபடும். ஸோ ஒரு செக்டாரில் இருக்க ஸ்டாக்கை அதே செக்டாரில் இருக்க ஸ்டாக்கோட தான் கம்பேர் பண்ணணும். ஐடியை கொண்டு போய் எஃப்எம்சிஜியோட கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, எப்படி ஃபேர் வேல்யூவா, ஓவர் வேல்யூவா, இல்லை அண்டர் வேல்யூவான்னு தெரிஞ்சுக்கிறது? வாரன் பஃபட் மாதிரியான ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 20 to 25% இருந்துச்சுன்னா ஃபேர் வேல்யூனும், லெஸ் தென் 20 அண்டர் வேல்யூனும், 25க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓவர் வேல்யூனும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு அப்ராக்சிமேஷன் தாங்க. நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ புரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இவங்க எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,624 ரூபா. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 63 இருக்கு. 25க்கு மேலே இருந்தாலே ஓவர் வேல்யூன்னு சொன்னேன். அப்போ இது ஓவர் வேல்யூடானா கிடையாது. செக்டார் பிஇயை செக் பண்ணி பார்க்கணும். இவங்களுடைய செக்டார் பிஇஏ 62 இருக்கு. இபிஎஸ் 41 இருக்கு. ஒரு ஷேருக்கு 41 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 2,600 ரூபாய் போட்டு இந்த ஷேரை வாங்கினா 1.56% ப்ராஃபிட் தராங்க. இப்ப எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்க இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணுவோம். நெஸ்லே இந்தியா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 19,784 ரூபாய். பிஇ ரேஷியோ 88 இருக்கு. இபிஎஸ் 224 இருக்கு. ஒரு ஷேருக்கு 224 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 1.13% ப்ராஃபிட் தராங்க. 2,000 ரூபாய் போட்டு வாங்குற ஸ்டாக்கும் 1% தான் ப்ராஃபிட் தருது. 19,000 ரூபாய் போட்டு வாங்குற ஸ்டாக்கும் 1% தான் ப்ராஃபிட் தருது. அப்ப நீங்க எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவீங்க? அன்டவுட்லி 2,000 ரூபாய்க்கு இருக்க இந்துஸ்தான் யூனிலிவர் தான். ஸோ நெஸ்லே இந்தியாவோட பிஇ ரேஷியோ ஓவர் வேல்யூடு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப செக்டார்ஸை பொறுத்து பிஇ ரேஷியோ எந்த அளவுக்கு மாறுபடுதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. நெஸ்லேவோட கம்பேர் பண்ணும்போது இந்துஸ்தான் யூனிலிவர் பெட்டரா இருக்கும். ஆனா அதோட முடிவு பண்ணிடக்கூடாது. எஃப்எம்சிஜி செக்டார்ல இன்னும் பல கம்பெனிஸ் இருக்கு. லைக் ஜூபிலண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மேரிகோ மாதிரியான ஸ்டாக்ஸ். அவங்களோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு இந்த ஸ்டாக் ஒர்த்தான்னு தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லா செக்டார்ஸ்க்கும் பொதுவானது. ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, HCL மாதிரியான பல கம்பெனிஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது மூலியமா உங்களுக்கான கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம போடக்கூடிய பணம் 1 ரூபாயா இருந்தாலும் 1 லட்சம் ரூபாயா இருந்தாலும் அது பணம் தாங்க. அப்படிப்பட்ட பணத்தை கரெக்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோமான்னு தெரிஞ்சுக்க பிஇ ரேஷியோ உதவி பண்ணுது. ஸோ இப்போ நான் ஏன் 20 to 25 அப்ராக்சிமேஷன் சொன்னேன்னு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்கன்றது தான் மேட்டர்.
இங்க நான் எந்த ஸ்டாக்கையும் ப்ரொமோட் பண்ண கிடையாது. உங்களுக்கு புரியணும்னு 2 ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஒரே செக்டார்ல இருக்க ஸ்டாக்கை பிஇ வச்சு கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா குழப்பமா தான் இருக்கும். 2 to 3 டைம்ஸ் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். இப்போ இபிஎஸ் அண்ட் பிஇ ரேஷியோ எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ப்ளே பண்ணுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி பல ரேஷியோஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.